ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ் தான். அதில் ஒரு சம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வந்து எடுத்துக்காட்டு 6.31. இது வந்து ஜூலை 2025 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த சாப்டர்லேயே ஒரு 14 சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 10 சம்முக்குரிய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது வந்து 11வது சம்மு. எப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த உயரங்களும் தொலைவுகள டாப்பிக்கில் வரக்கூடிய சம் தான் இது. இதில் அந்த மாதிரி கொஷின் கொடுத்துருந்தாங்கனாலே நல்லா கொஷினை ரீட் பண்ணி கரெக்டாக அதுக்குரிய படம் வரைஞ்சிட்டிங்கனாவே சம் பாதி போட்ட மாதிரி தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 12 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியிலிருந்து மின்சார கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் மற்றும் அதன் அடியின் இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 உருவங்கள் வந்ததுன்னா எது ஹைட்டாக இருக்கும் எது ஷார்ட்டாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணிக்கணும். இங்கே பாருங்களேன், 12 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடம் இருக்குது. அதனுடைய உச்சியிலிருந்து மின்சார கோபுர உச்சியோட ஏற்ற கோணம் அப்படின்னா இதனுடைய உச்சியிலிருந்து இதனுடைய உச்சியை நம்ம ஏற்ற கோணத்துல தான் பார்க்குறோம் அப்படின்னா கட்டடம் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகும். மின்சார கோபுர உச்சி வந்து நம்ம அப்படிதான் என்ன நம்ம அந்த எலக்ட்ரிக் டவர் எல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டாக தானே இருக்கும், இபி டவரு. ஸோ இதை விட கட்டடத்தை விட இது ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனுடைய ஏற்ற கோணம் 60 டிகிரி. அதே கட்டடத்தோட உச்சியிலிருந்து மின்சார கோபுரத்தினுடைய அடியோட இறக்க கோணம் 30 டிகிரி. ஸோ எப்பவுமே முதல்ல கிடைமட்டமாக தரைப்பகுதி தெரியறதுக்காக ஒரு கிடைமட்டமாக ஒரு கோடு வரைஞ்சிங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வரைய போகிறோம்னா ஒரு கட்டடம் வரைய போகிறோம். சரிங்களா? இதில் ஏபிங்கிறது கட்டடம். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மின்சார கோபுரம் இருக்குது. இது இதை விட ஹைட்டாக இருக்குது. இதோட பேர் சிடின்னு வச்சுருங்க. நம்ம இப்போ ரெண்டுமே வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து தான் பார்க்க போகிறோம். அதாவது கட்டடத்தினுடைய உச்சியிலிருந்து தான் பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்? இந்த மின்சார கோபுரத்தோட உச்சியையும் பார்க்குறோம். அதே இடத்துல இருந்து மின்சார கோபுரத்தோட அடியையும் பார்க்குறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பார்வை கோட்டுக்காக இங்கிருந்து இந்த கட்டடத்தோட உச்சியிலிருந்து மின்சார கோபுரத்தோட உச்சிக்கு ஒரு பார்வை கோடு, அதே கட்டடத்தோட உச்சியில இருந்து இந்த மின்சார கோபுரத்தோட அடிக்கு ஒரு பார்வை கோடு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்ற கோணம் குறிக்கணும், இறக்க கோணம் குறிக்கணும்னா இப்படி கோணம் குறிக்கவே கூடாது. எப்பவுமே நம்ம எந்த இடத்துல இருந்து பார்க்குறோமோ அந்த இடத்துல ஒரு கிடைமட்டமாக பார்வை கோடு வரைஞ்சிக்கணும். ஸோ இந்த இடத்துல கிடைமட்டமாக ஒரு பார்வை கோடு வரைஞ்சிக்கங்க. இப்போ இந்த கிடைமட்ட பார்வை கோட்டுக்கும் மேல் நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் ஏற்ற கோணம். ஏற்ற கோணம் எவ்வளோ டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க? 60 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த கிடைமட்ட பார்வை கோட்டுக்கும் கீழ் நோக்கி பார்க்குறோம் பார்த்தீங்களா பார்வை கோடு, இதுக்கு இடைப்பட்ட கோணம் தான் இறக்க கோணம். இது எவ்வளோ டிகிரினா 30 டிகிரி. ஏற்ற கோணம் 60 டிகிரி இங்கே மட்டும் குறிச்சா போதும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிடைமட்ட பார்வை கோடும் இந்த தரைப்பகுதியும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்குது. இது ஒரு குறுக்கு வெட்டியாக அமையுது. ஸோ இரு இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுச்சுன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம். ஸோ இது 30 டிகிரினா இந்த கீழக்கக்கூடிய கோணமும் எவ்வளோ டிகிரியாக இருக்கும்னா 30 டிகிரி இருக்கும். இப்போ இதில் 2 செங்கோண முக்கோணம் வந்துருச்சு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல இது ஏபி இது சிடின்னு குறிச்சிட்டோம். இந்த கிடைமட்ட கோடு இங்கே போய் வெட்டுற இடத்த ஈன்னு குறிச்சிக்கலாம். ஸோ ஏபிடிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம், ஏஇசிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம், ஏசி ஏஇசி இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் என்ன அளவுகள் கொடுத்துருக்காங்க? இந்த கட்டடத்தோட ஹைட்டு 12 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை இங்கே குறிச்சிக்கலாம். இது 12 மீட்டர்னா இந்த ஈடிங்கிற அளவும் என்னவா தான் இருக்கும்னா 12ஆக தான் இருக்கும். இதில் மின்சார கோபுரத்தோட உயரம் தானே கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதானே மின்சார கோபுரத்தோட உயரம். ஸோ இதை ஃபுல்லாக என்னென்னு வச்சுக்கலாம்னா ஹெச்னு வச்சுக்கலாம். நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இது 12னா இதுக்கு நேர் இருக்கக்கூடிய இதுவும் 12ஆக தான் இருக்கும், 12 மீட்டராக தான் இருக்கும். அப்போது இது எவ்வளவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இது டோட்டலாக ஹெச்சு, இது 12னா இந்த டோட்டல் ஹெச்லேருந்து இந்த 12 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இது என்னென்னு குறிச்சிக்கலாம்னா ஹெச் மைனஸ் 12ன்னு குறிச்சிக்கலாம். இது எல்லா படத்தில் குறிச்சிட்டிங்கன்னா சம் வந்து ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இது 12னா இது 12, இது டோட்டல் ஹெச்னு வச்சுருக்கிறோம். ஸோ இது எவ்வளவா இருக்குன்னா இந்த ஹெச்லேருந்து 12 கழிச்சா இது கிடச்சிடும். சியோட அளவு குறிச்சிட்டோம். இப்போ நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து இதில் எதை குறிக்குதுங்கிறத ஃபஸ்ட் எழுதிடலாம். இதில் ஏபிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா கட்டடத்தை குறிக்குது. சிடிங்கிறது எதை குறிக்குதுன்னா மின்சார கோபுரத்தை குறிக்குது. ஸோ இது ரெண்டையும் எழுதிருங்க. இப்போ இதில் நம்ம எந்த செங்கோண முக்கோணத்தை ஃபஸ்ட் எடுத்துக்க போகிறோம்னா இந்த செங்கோண முக்கோணத்தில் தான் 12ங்கிற அளவு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். அப்போ எந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம்னா ஏபிடிங்கிற செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிடியில் என்ன தீட்டா எடுத்துக்க போகிறோம்னா டேன் தீட்டா தான். ஏன்னா எதிர்பக்கம் இருக்குது, அடுத்துள்ள பக்கம் தான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ இது ரெண்டையும் வச்சு வரக்கூடிய தீட்டா tan தீட்டா தான். ஸோ tan தீட்டாக்கு பதிலா எவ்வளோ டிகிரி இருக்குது? 30 டிகிரி இருக்குது. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஏபி பை அடுத்துள்ள பக்கம் பிடி. tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3 ஈக்குவல் டு ஏபியோட அளவு 12 பை பிடி நம்மளுக்கு தெரியாதனால பிடினே வச்சுக்கலாம். இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 1 இன்ட்டு பிடி ஈக்குவல் டு 12 இன்ட்டு √3 12 இன்ட்டு √3 12√3. ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த ஏயின் தலைகீழ ஒரு செங்கோண முக்கோணம் சொல்லுங்க, அதையெல்லாம் எடுக்கக்கூடாது, இதுதான் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ செங்கோண முக்கோணம் ஏஇசி எடுத்துக்கலாம். செங்கோண முக்கோணம் ஏஇசியில் அதே மாதிரி என்ன தீட்டா எடுக்க போகிறோம்? tan தீட்டா தான் எடுக்க போகிறோம். ஏன்னா எதிர்பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்துள்ள பக்கம் தெரியும். எப்படி தெரியும்? பிடியோட அளவு கண்டுபிடிச்சோம்னா அதே அளவு தான் ஏஇயோட அளவும் இருக்கும். இங்கே பிடி வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 12√3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னு எழுதிக்கலாம்? ஏஇயும் 12√3 இந்த இடத்துல நீங்கள் கூட எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக. பிடியும் ஏஇயும் சமமாக தான் இருக்கும். ஸோ tan எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்ன? சிஇ பை அடுத்துள்ள பக்கம் என்னன்னா ஏஇ. சிஇ பை ஏஇ. tan 60 டிகிரியோட மதிப்பு √3. சிஇ தான் நம்ம இப்போ குறித்து வச்சோம். எவ்வளோன்னு? h-12 பை ஏஇயோட அளவு இப்போ தான் இங்கே எழுதணும் 12√3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு √3 இருக்கு. இது இங்கே வரும்போது 12√3 ஈக்குவல் டு h-12 இருக்குது. ஸோ இதை பெருக்கி அப்படிங்க சென்டர் பண்ணி எழுதிக்கலாம். √3 இன்ட்டு √3 என்னன்னா 3. 3ஐயும் 12ஐயும் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 36 வரும். ஈக்குவல் டு h-12. உங்களுக்கு ஹெச் தானே வேணும். ஸோ -12 இந்த சைடு கொண்டாந்துருங்க. -12 இந்த பக்கம் வரும்போது +12 ஆயிரும். ஈக்குவல் டு ஹெச்னு வந்திருக்கு. ஸோ 2ஐயும் ப்ளஸ் பண்ணுங்க. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 2ஐயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 48 மீட்டர்னு வந்திருக்கு. ஸோ இதில் ஹெச்ங்கிறது எதோட உயரம்? நம்ம இந்த மின்சார கோபுரத்தோட உயரம். தேர்ஃபோர் மின்சார கோபுரத்தின் உயரம் ஈக்குவல் டு 48 மீட்டர். இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.